ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய் ராஜீவ் விளாக்ஸ். நாங்கள் 3 பேர் ஒருத்தன் கூட மொத்தம் நாங்கள் 4 பேர் தூண்டில் எடுத்துன்னு மீன் பிடிக்க வந்திருக்கோம். அம்மா வெயில் சீசன் தான், ஆனால் இந்த டைம் வெயில் இல்லை. வானெல்லாம் ஒரு மாதிரி மப்பு போட்டுன்னு நல்லா இருக்கு. ஒரு பக்கம் மின்னுது. சூப்பர்ப்பா. நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க வந்திருக்கோம். வீட்டில் சும்மா போர் அடிச்சுது, லீவு தான். லீவ் டைமில் வந்து மீன் போடலாம், மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து 10 நிமிஷம் மேலே ஆகுது. மீன் அந்த இடத்துல அடிக்குது. ஆனால் நாங்கள் எங்கே தூண்டில் போடுறோமோ அந்த இடத்துல மட்டும் அடிக்க மாட்டேது, வந்து பிடிக்கூட மாட்டுது. வாங்க 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 வாங்க, ஒருத்தர் பிஸியாக இருக்காரு, அவர் அனுப்பலாம். இவனுக்கு தூண்டிலே போட தெரியலடா. ஆமா, தலைவன் கரெக்டா வேலையில கதையா கரெக்டா இருப்பான். எல்லா துணியும் எல்லாமே போட்டுச்சுங்க. நம்ம ஆளுதான் மண்புழு. கவிதை ஒண்ணு சொன்னியா? சொல்ல. என்ன கவிதை சொன்ன? நீ ஒரு கவிதை வச்சிருப்பா, அதே சொல்லுது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க தெரியாதுப்பா. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகுதியிலே பங்குனி வெயிலிலே போறாங்கட்டு சப்ப பசங்க 2 பேர் 2 ஊரா போட்டுக்கிறானுங்க. ஒண்ணு விட மாட்டல. அண்ணன் போட போறேன் வாட்டினியே தம்பி. வைட் அண்ட் சி போட்டுட்டேன், பார்க்கலாம் மீன் மாட்டுதான்ட்டு. நாங்கள் 4 பேர் 4 பக்கமும் தூண்டில போட்டு நிற்கிறோம். எங்க தூண்டில தவறு எல்லாத்துலயும் பட்டு பட்டு பட்டுன்னு மேலே வந்து அடிச்சுட்டு போகுது. எங்களுக்கு மட்டும் மாட்டே மாடுது. அதனால நாங்கள் பிளானை மாற்றலான்னு நினைக்கிறோம். பேசாத கறி வாங்கி செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ஒரு மீன் மாட்டிச்சு, அதிசயமா. ஐயோ தண்ணியே அப்படியாரு. நான் எப்படா தாண்டது? இங்க வர தண்ணி இருக்கு. இருடா, போன் வர கையிலுக்குதா. மீன் மாட்டிச்சு. காவிட்டேன். மீன் கட் மீன் கட். பரவாயில்ல, சின்னதா பரவாயில்ல. ஒரு வெளியா சின்னதுதான், ஆனா இதாவது கட்சிதே பரவாயில்ல. ஜிலேபி எடு சக்சஸ். ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் மீன் மாட்டினே இருக்கும். நாங்க வந்த டைம்ல மழை வருது சூறை. அதனால இவனுக்கு வேலை உனக்கு தெரிப்போ நீயே பூச்சிக்கிற. நான் இவனுக்கு கொடை பிடிக்கலான்னு வந்தேன். சரி சும்மா தானே இருக்கிறோன்ட்டு என்ன வாங்கிக்கிறேன். நினைக்கிறேன்ப்பா. நல்லா இருக்கு. ஆனா கிளைமேட் பயங்கரமா இருக்கு, தரமா இருக்கு. ஆனா என்ன மீன் தான் மாட்ட மாட்டேது. இப்போதான் ஒண்ணு மாட்டிச்சு வெற்றிகரமாக. அதோ இருக்கிறானே ஒரு பையன், அவன் தான் பிடிச்சான். பேர் முனிவேல். அதாவது இந்த இடத்துல எங்களுக்கு தம்பி இரு தம்பி பேசின்னு இருக்கும்பா, இருங்க. சரி அசையும் மாட்டான். இங்க வந்து மீன் மாட்டுறா போல தெரியல. ஒன்னே ஒன்று தான் மாட்டுச்சு. அதனால நாங்க வேற இடத்துக்கு போறோம். வாங்க போலாம். எங்கப்பா பாட்டை பாத்தியா? போவோமா ஊர்கோலமா? அதாவது நாங்க எல்லாரும் இங்க மீன் மாட்டாம வேற இடத்துக்கு செல்கிறோம். அங்க போயும் மீன் மாட்டலன்னா திரும்பி வீட்டுக்கு தான் போனோம். வந்தது பெட்ரோல் அது ஒண்ணு. காக்கான்னு கத்தினி போடு. முள்ளுதான், நான் இல்லைன்னு நீ பாத்து வா. எங்கெங்கெல்லாம் போய் எப்படிலாம் போடுறோம் எல்லாம் உங்களுக்கோசம் தான். கை வலிது ஒரு பக்கம் தூண்டில் போடாம வச்சுக்கிறான். கட்டை இல்லை என்கிட்ட. கட்டி வைக்கணும். கட்டி வைக்க எப்படி மாடவா? அண்ணன் தான் ஆளுங்குதுவா. அண்ணன் போலாம். வாப்பா, பழம்லாம் இல்லப்பா, நடந்து போற பழம்ப்பா. நான் பிடிக்கிறேன். அவ்வளவுதான். நாங்க தூண்டில் தூக்கி அடிப்போம், நீங்க அதை பிடிச்சின்னு இருக்கணும். மீன் வந்து மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கிச்சு. தூண்டில் பேண்ட்ல மாட்டிச்சு. மீன் மாட்டணும்னு பார்த்தா ஏதோ மாட்டுது. இங்கேயும் மீன் எல்லாம் துள்ளுது, ஆனா ஒண்ணு கூட மாட்ட மாட்டுது. இப்படி லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டா?
ஏய் மேலே கீழே திருப்பறேன். வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்ன சேரும். சரி உன்னதான் சேரும். இப்ப என்ன வந்து சேர்ந்திருக்கீங்க? கெல்த்தி வந்து சேர்ந்திருக்கீங்க. வெல்கம் டு சாரி டே பூரி. நான் கை எனக்கு இப்படி வந்துச்சு, இப்படி வரதுக்கு முடியல. ஐயோ சரி விடு விடு விடு. ஓகே சிரிச்சு போது நிறைய வாடா. சரி சொல்லு. வெல்கம் டு விஜய் ராஜு விலாக்ஸ்ல. கை வச்சுக்கோ. ஓகே ஓகே இப்படி இப்படி. ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய் ராஜு விலாக்ஸ். நடா அங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிகிற போலாம் இல்லை. மீன் பிடிக்க தான் போனோம். அங்கே மீன் மாட்டுற போல தெரியல. கொஞ்சம் மீன் தான் மாட்டுச்சு. அதுக்கப்புறம் மீன் ரொம்ப மாட்ட மாட்டுது. ஒரு மாதிரி கடுப்பாக இருந்து அதெல்லாம் என்ன பண்ணோம், பிளானை மாற்றிட்டோம். அது அப்படியே கட் பண்ணி கறி வரணும். டேய் உங்களுக்கு தான் சொன்னேன். அவன் சமையல் செஞ்சுக்க மாஸ்டர் சமைக்கிறாரு. கறி வாங்கி வந்து அது கூட நூடுல்ஸ் வாங்கி வந்து. டேய் இவன் தான் மாஸ்டர். என்ன சாய் பேசினுக்கிறா பேசினுக்கிறா. திருப்பி அடி அப்புறமா நினைச்சிட்டோம். அச்சிரு அச்சிரு என்ன அச்சிரு. திரும்பி பதிலுக்கு அடி வாங்கிடணும், இல்லைன்னா அங்கே அடிப்பாங்க. அதாவது முட்டை நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் போல ஒன்று பண்ணலான்ட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றும் பேர் கரெக்டாக வைக்கல. அதுக்கேற்ற சிக்கனை மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. கேரட், ஆனியன், குடமிளகா, மாஸ்டர் வேறு நூடுல்ஸ் எல்லாம் பிரித்து போட்டுன்னு இருக்காரு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இனிமேல் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு சாப்பிட போகிறோம். பக்கம் நூடுல்ஸ் எண்ணெய் தண்ணி தானே தண்ணி. ஒரு பக்கம் சிக்கன் மசாலாலாம் போட்டு ரெடியாக பண்ணி எண்ணெயில் போகிறோம். ஆனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு போல. மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் இவர் தான் சிங்கு மாஸ்டர். கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்களா? பிஸியாக இருப்பா. மாஸ்டர் பிஸியாக இருக்கிறாரு. நான் சட்டை விட ஏன் சாப்பிடா ஒன்று என்ன பிரச்சனை, கரண்ட் வர இல்லை. ஃபோனில் லைட் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். ஆஹா மாஸ் மாஸ். ஆஹா பார்க்கறதுக்கே ஊறுதுப்பா நாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சிக்கனை அப்படியே வறுத்து வந்து இங்கே வச்சுட்டு சாப்பிடாதீங்க, நல்லா ஆற்றிட்டு போயின்னுங்கிறான். நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பிட்லையே. நாங்கள் வேணுமா கொஞ்சம் எடுத்துவோம். நாங்கள் சாப்பிடல. அவனா பண்ணா டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்துட்டு இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. சுவிட்ச் எதுன்னு தெரியல. எங்க 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 சுவிட்ச் அங்க எங்க இருக்கு போடுவோமா? நோ எஸ் ஒண்ணுதான். நான் ஒண்ணுனே ஒரு லைட் தான். ஓகே, ஒரு வழியா கரண்ட் வந்துச்சு. எங்க மூஞ்சி பிரைட் அப் தெரியும் தெரியும் தெரியும். ஆஹா வேணா வேணா ரூம் தரலாம். நாங்கள் இந்த ரூமில் திருட போகிறோம்.
தண்ணி அங்க இருந்து கீழே ஊத்தின்னு இருக்கு. ஆஃப் பண்ணாம என்ன பண்ணுவான்? ஆஃப் பண்ணுவான்னு கேக்குறான். மசால் வடை மசால் வடை தான் சொல்ல. மாஸ்டர் என்ன மாஸ்டர் புரியுங்களா மாஸ்டர்? மாஸ்டரே முதல்ல சாப்பிடுங்கிறாரு. சொல்லு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே. வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் நடப்பாய் அவ்வளோதான். இனிமேல் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, டேஸ்டும் பார்த்தாச்சு, நல்லா இருக்குன்ட்டாங்க. சத்தியமா தெரியாது. சாப்பிடலாமா? ஆமா.